ஃப்ரெண்ட்ஸ், சிகேடி நாத் என்ன சொல்றாரு? மேடம், isn't regulating emotions better than controlling? பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. Regulating emotions better than controlling. எஸ் 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 இமோஷன்ஸ் அப்படியே ரெகுலேட் பண்றதுக்கு பெரிய ஹையர் ஸ்கில் வேணும். அழகா பேசுறது மாதிரி, அழகா எக்ஸ்பிரஸ் பண்றது மாதிரி, அழகா ஒரு கதையை அழகா சொல்லி கொண்டு போற மாதிரி. ரெகுலேட்டிங் இமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இருந்தா தான். ஆனால் இமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப பேசிக் விஷயம், சிம்பிளான விஷயம். ராவா சொல்றது, ப்ரூடா சொல்றது, புஷ் அப்படிங்கிறது. சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம்ல, அழுது அடம் பிடிக்கும், பொருளும் அழும், என்ன சொல்லுவோம்? ஒரு டீச்சர் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அமைதியாயிரும். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, காந்திஜிய நேருக்கு நேரா பார்த்தவங்க. அவர் ட்ரெயின்ல இறங்குவாராம். அந்த ஸ்டேஷன் ஃபுல்லா ஆட்கள், அப்படியே கூட்டம் அலை மோதுமா, ஒரே சத்தமும் இரைச்சலும். ஆனால் அவர் அந்த இதுல தோன்றி அந்த ட்ரெயினுடைய வாசல்ல நின்னு ஒரு 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 சிம்பல் தான் காட்டுவாரு, ஒரு சைன் தான் காட்டுவாரு. அப்படி பின் டிராப் சைலன்ஸ். எத்தனை பேரு? லட்சக்கணக்கான பேர். அது இமோஷனல் கண்ட்ரோல். சொல்றாங்க, காந்திஜி அவர் பேச போறாரு, நாங்க எல்லோரும் எங்க பேச்சை அடக்குவோம், நாங்க எவ்வளவு த்ரில்டா இருந்தாலும் பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கண்ட்ரோல் தான். ஓகே, சோ எக்ஸிக்யூட்டிவ் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னது? நம்ம சொல்ற மாதிரி இமோஷனல் கண்ட்ரோல். அதுக்கு அடுத்தது என்னது? காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி. அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? சிகேடி நாத், வெரி நியூ அண்ட் நைஸ் கான்செப்ட். இது ஏன் கான்செப்ட் இல்ல, ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் தேடி பார்த்தோன்னா இருக்கும். டு ஸ்டே டென்டேட்டிவ் அண்ட் நாட் கன்க்ளூட். டென்டேட்டிவ் டயக்னோசிஸ் அப்படிதான் நாங்க போடணும். இதுதான் ஃபைனல் டயக்னோசிஸ் கிடையாது, எல்லாமே டென்டேட்டிவ். ஸோ அண்ட் நாட் கன்க்ளூட். ஜட்ஜ் இஸ் பெட்டர் அண்ட் ஃபங்க்ஷனல். பியூட்டிஃபுல்லா எழுதுறாரு நாத். வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம். அதுக்கப்புறம் the metaphor of JCP was new, effective way of describing power of AI, artificial intelligence. முன்னால எல்லாரும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஸ்கூல்ல மனப்பாடம் நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம். 2 2 4 3 2 6 இப்படிலாம் படிச்சிருக்கோம். இதே மாதிரி எல்லோரும் டேபிள்ஸ் படிப்போம். இந்த டேபிள்ஸை மனப்பாடமா வச்சிருக்கணும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா? கூடவே கூடாது. கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா பெரிய குற்றம். அந்த கால்குலேட்டர்ல நிமிஷமா ஒரு கணக்கை போட்டுடலாம். பெரிய காம்ப்ளிகேட்டட் கணக்கையே தவறு இல்லாமல், தப்பு ஒண்ணு கூட இல்லாமல், டைம் சேவிங், குயிக்கா பண்ணலாம். ஆனா அது எக்ஸாமினேஷன்ல கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ நிறைய அலோவ் பண்ணிடுறாங்க, கால்குலேட்டர்ஸ் அலோவ் பண்றாங்க. ஆனால் அப்போ கிடையாது, எல்லாத்தையும் மனப்பாடமா படி, எவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னாலும். அப்போ ஒரு லெவல் தான் நம்ம படிக்க முடியும். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை வைத்து கொண்டு இந்த ஹெல்ப்போட நம்ம படிக்கும் போது நம்ம படிப்பு இன்னும் டீப்பரா போகலாம், இன்னும் அகலமா போகலாம், ஆழமா போகலாம். ஓகே, சோ அததான் அவர் சொல்றாரு, டிஸ்கிரைபிங் த பவர் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்ட்ராங் ஒர்க்கிங் மெமரி. Emotion as a component of memory. Information storage, events, incidents, emotional connect. Yes. அது நான் சொன்னதை அவர் அப்ரூவ் பண்றாரு. எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மைண்ட் நாட் கிளியர் மேடம். எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் தான். பிரெயின் தான் நான் என்ன சொல்றேன், மைண்டுன்னு இங்க சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மைண்ட். மைண்ட் என்னது? பிரெயினுடைய ஃபங்க்ஷன் தான் மைண்ட். பிரெயின் ஹார்ட்வேர், பிரெயின், மைண்ட் சாஃப்ட்வேர். அவ்வளவுதான், அது வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் ஹெல்த். பிசிக்கல், மென்டல், சைக்கலாஜிக்கல், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். காட் சென்டர் வர்சஸ் செல்ஃப் வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்.
எஸ். இதெல்லாம் நான் பேசினத அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்காரு. காட் சென்டர் பத்தியும் நாம் படிப்போம். ஓகே. இன்னும் அத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.